சரியாம்மா? இந்த 3502 ரூபா 63 கண்டுபிடிச்சதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஈக்குவேஷனை பயன்படுத்தா கண்டுபிடிச்சிருக்கோம். காட் இட்? ஓகே Yes. சார். ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்? இதை வச்சு பேமெண்ட் ஷெட்யூல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த இருக்கு இந்த டேபிள். இந்த டேபிள் எப்படி வருதுன்னு சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இயர், annual installment, payment of the principal portion of the installment, interest portion of the installment, outstanding loan balance after the installment payment. Right. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 years you are going to pay equal amount for the next 4 years. End of the first year you are going to pay 502 rupees. Likewise second year, third year until fourth year. Right. 4 வருஷம் பே பண்ண போறீங்க. இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் இந்த 3502 rupeesல நீங்க வாங்கின லோன்ல எவ்வளவு பே பண்ணி இருக்கிறீங்க, அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா இங்க பாருங்க, 10,000 வாங்கணும். annual இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 15 பாயிண்ட், அதாவது பர்சன்டேஜ் 15%. அப்போ பார்த்தீங்கன்னா 1500 rupees வருது. எதுக்கு 1500 rupees வருது? இந்த 10,000 rupeesக்கு ஒரு வருடத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வருது. எவ்வளோ? 1500. நீங்க எவ்வளவு இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணீங்க? த்ரீ 3502 rupees பே பண்ணீங்க. அந்த 3502 rupeesல 2 rupees and 63ல 1500 இன்ட்ரெஸ்டா இருந்தா அப்ப நீங்க பே பண்ணிருக்க லோன் கேபிட்டல் போர்ஷன் வந்து 2002 ரூபாய் 63. இது விலங்காட்டி கேளுங்கம்மா எனக்கு. சார் எனக்கு இந்த 2002 ரூபாய் வந்தது எனக்கு விளங்கல. கிளியரா? ஆமா சார். ஆர்த்தி கிளியரா? திருப்பி இருக்க சொல்லுங்க சார். நம்ம 10,000 லோன் வாங்கினோமா, வாங்கி ம் 4 சமத்தவணையில பே பண்றோம். ஒரு தவணையில நீங்க பே பண்ண போறது வந்து 3502 ரூபாய் 63. சரிதானே? ரைட். அப்ப ஓகே. நீங்க முதலாவது வருடம், இப்போ உதாரணத்துக்கு 2020 ஜனவரில வாங்கி 2020 டிசம்பர்ல 3500 ரூபாய் பே பண்றீங்க. பே பண்ணா ம் அதுல இன்ட்ரெஸ்டும் இருக்கு, நீங்க வாங்கின லோன் அமௌண்ட்டும் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 10,000 ரூபாய். ஏன் நம்ம இது வரைக்கும் லோனை பே பண்ணல, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூட பே பண்ணல. 10,000 rupeesக்கு என்ன பர்சன்டேஜ் அவங்க தந்திருக்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் 15%. அப்போ பார்த்தோம்னா எவ்வளோ? ம் 1500. அப்போ நம்ம இங்கே மூவாயிரத்தி ம் ஐநூற்றி ரெண்டு ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் ஒன்று பே பண்ணுறோம். நம்ம வாங்கின 10,000 ரூபாய் லோனுக்கு இல்லை, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொன்னீங்க? 1500. அப்போ இந்த 3502 ரூபாயில் அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி அமௌண்ட்டை கழிச்சோம்னா இது அந்த நம்ம வாங்கின கடனில் உள்ள பகுதி. அவை முதலாவது வருட முடிவில் நீங்கள் வாங்கின 10,000 ரூபாயில் 2002 ரூபாய் 63 செலுத்திட்டீங்க. அப்போ முதலாவது வருட முடிவில் இன்னும் நம்ம செலுத்த வேண்டியிருக்க லோன் வந்து 7,997 ரூபாய் 33. இந்த இது விலங்காட்டி என்கிட்ட கேளுங்க, நொறுக்க நான் விளங்கப்படுத்துறேன். இது ஓகே விலங்காட்டி சார். சொல்லுங்க. என்னம்மா? ஓகே சார். ரைட். இப்போ 2வது இயர்லையும் நம்ம சமனான தொகையில தானே பே பண்றோம். எவ்வளவு? 3502 ரூபாய் 63 தான் பே பண்றோம். இதுல என்ன செய்ய போறீங்கன்னா வட்டியை பாக்குறீங்க. வட்டி எவ்வளவு? இந்த இருக்குது 7,997 ரூபாய் தான் நம்ம கடனா இருக்குது. 10,000 ரூபாய் கடன் வாங்கணும். முதலாவது வருட இறுதியில எவ்வளவு நம்ம பே பண்ணிட்டோம்? 2002 ரூபாய் 63 பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கு பிறகு பேலன்ஸா இருக்க தொகை தான் 7,997 ரூபாய் 37. எனக்கு இதுக்கு 15% கண்டுபிடிச்சு சொல்லுங்கம்மா பாப்போம். வேகமா சொல்லுங்க. 7,997 ரூபாய் 37 15% வட்டிப்படி எவ்வளவு வட்டி வருது? 1199.60. என்னம்மா? 1100. 199 ரூபா ம் தசம் 60.
தசம் 60. ரைட். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்ப நீங்க பே பண்ணீங்க எவ்வளவு? இந்த இருக்குது. இந்த இந்த வருஷம் 2வது வருடத்துல நீங்க பே பண்ணீங்க 3502 ரூபாய் 63. ஏன்? சமனான தொகை தானே. அதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லிட்டீங்க நீங்க? இந்த இருக்குது. இன்ட்ரெஸ்ட் தொகையை கழிக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றீங்க? சாரி சாரி, ரைட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றீங்க பிள்ளைகள்? 1199. 1199.60. Got it? இப்ப பாருங்க, அப்ப லோன் எவ்வளவு கட்டியிருக்கீங்கன்ட்டு சொல்லுங்க எனக்கு. எவ்வளவுமா லோன்? 2303 ரூபா. 03. ஓகே. நமக்கு லோன் இருந்துச்சு எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கட்ட வேண்டிய லோன் இருந்துச்சு 2வது வருட ஆரம்பத்துல. 7997. எஸ், 7997 ரூபா 37% இருந்துச்சு. நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க? நீங்க சொன்னபடி 2303. 2303.03. அப்ப இன்னும் எவ்வளவு கட்ட வேண்டி இருக்குது? 5694.34. 34 கட்ட வேண்டியிருக்கு. விளங்குதா உங்களுக்கு? 5694 சார். 5694 ரூபா 34% கட்ட வேண்டியிருக்குது. ரைட். அடுத்த வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். எப்படி இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறீங்க? 5634.34க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 15%. 0.15. அது எவ்வளோமா? 854.15. 854.15. ரைட். எவ்வளவு பே பண்ண போறீங்க 3வது வருடம்? 3502.63 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 854.15. குயிக்கா சொல்லுங்க எனக்கு எவ்வளோன்ட்டு. 2648.48 சார். 2648.48. 48. சரியா? 48 சார். 48. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இருந்தது லோன் அமௌண்ட் 5694.34 இருந்துச்சு. அதுல பே பண்ணிட்டோம் 2648.48 பே பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. 3045.86 சார். 3045.86. ரைட். கொஞ்சம் சின்னதாக்கும். 86. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்மகிட்ட பே பண்ண போறது 3502.63 மைனஸ் இதுக்கான இன்ட்ரெஸ்டா பார்க்க போறோம். எவ்வளவு? 3045.86 தர 0.15. கண்டுபிடிச்சு சொல்லுங்கம்மா எனக்கு எவ்வளோன்ட்டு. 456.87 சார். 456.87. ஸோ இதுல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை கழிக்கிறீங்க. கழிச்சு சொல்லுங்க எனக்கு எவ்வளவு வருது? 3045.76 36. சரியா வருது அந்த அமௌண்ட்? அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு இங்க பேலன்ஸ் இருக்குமா? இல்ல. 0. கிளியரா உங்களுக்கு அந்த கணக்கு விளங்கிருச்சு அப்படின்ட்டு. அப்ப இந்த ஓ சார். டேபிளுக்கு இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்ச மெத்தட்லாம் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம்? இந்த மாதிரி டேபிளை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சரி. விளங்கிருச்சா? இந்த இருக்கு அந்த டேபிள். காட் இட்?
ஆமாங்க சார். ம். இதுதான் இந்த amortization டேபிள்னு சொல்லி சொல்றது. இந்த இருக்கு உங்களோட பாஸ் பேப்பர் இருக்குது. பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேங்க. இந்த இருக்குது 12 புள்ளிக்கு. இப்போ செஞ்சிடலாமா? firm borrows 1.5 million. 1.5 மில்லியன்ங்கிறது நீங்க ரூபாவுக்கு மாத்திக்கொள்ளணும். அப்ப எத்தனை சைவர் வரும்? 1.5 மில்லியன்னா 15க்கு பிறகு 6 சைவர். Got it? ஓ சார். ம். அதை போட்டு 8 வீதம். இந்த வேணா செய்து பார்க்கலாம். எப்படி? ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்னொரு சைவரா 6னா சரியா? இதை பிரிக்க ஆ. எதால பிரிக்க போறீங்க? ஓடி போயிட்டு பார்க்கலாம். எத்தனை வீதம் சொல்லிட்டீங்க? 8 வீதமா? ஓ சார். 8 வீதம். அப்ப இங்க ஓடி போய் டேபிள்ல பார்க்க போறீங்க. 8 வீதம் எத்தனை வருஷம் சொன்னீங்கம்மா? 3 years. எண்ட் ஆஃப் த இயர் தானே சொல்றாங்க. அந்த எண்ட் ஆஃப் த இயர் 3 years. அப்ப நம்ம போயிட்டு பார்க்க போறோம். இந்த இருக்குது டேபிள் ஆஃப் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் annuity. எத்தனை வீதம்? 8 வீதம். எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்படித்தானே சொன்னீங்க. இந்த இருக்குது ஓ சார். சரியா? ஆ. ரைட். இதெல்லாம் பிரிச்சு விட்றீங்க. பிரிச்சு விட்டு எனக்கு அமௌண்ட் சொல்லுங்க எவ்வளோன்ட்டுமா? எவ்வளோ? சொல்லுங்க பிள்ளைல எவ்வளோன்ட்டு. சார் 5,820,000 5,800,000 820 721.77. நம்பர்லயே சொல்லுங்க எனக்கு. 5 5 ம் 8 ம் 2 0 ம் 7 2 1 ம் தசம் 77. 7 7 7. 7. அப்ப இங்க வருது எப்படி? 58 582,721 சும்மா நம்மள சொல்லுவோம். 582,721 cents 75. ஓகே ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த மாதிரி டேபிள் ஒன்று போட போறீங்க. முதலாவது வருடம், 2வது வருடம், 3வது வருடம் போடுறீங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது வருடத்தில் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு? இந்த அமௌண்ட் தான் பே பண்ணுறீங்க. முதலாவது வருடத்துலையும் இவ்வளவு தான், 2வது வருடத்துலையும் இவ்வளவு தான். அந்த மேல உள்ள டேபிளே நான் கொண்டு போடுறேனே. முதலாவது வருடத்துலையும் இவ்வளவு தான், 2வது வருடத்துலையும் இவ்வளவு தான், 3வது வருடத்துலையும் இவ்வளவு தான் பே பண்ணுறீங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போறீங்க. இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? 15 மில்லியனுக்கு 8% கண்டுபிடிங்க. இன்ட்ரெஸ்ட் குயிக்காக கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 15 மில்லியனுக்கு 8%. இது எங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. 0.08 0.8ன்னு போட்டீங்கன்னா 80 வீதம் போயிடும். 0.08 8 வீதம்.
எவ்வளவு வருது? 12 lakhs. 12,000. 12,000 இல்லையே, Sorry. 1,20,000 இருக்கும். சரியா? 5 ஆ சைவரம் வந்திருக்குது. ஆ, 3 செய்வது. என்னம்மா? எத்தனை? 5 6 12,000 தான் சார் வருது. ஐயோ பிள்ளையாச்சு. இதுல இல்லையே 12,000. 8% தானே. 0.08 தானே சார்? 0.08. ம். ம். சார் 8% தானே சார் பார்க்கணும். 0.08 அப்படி பார்த்தா 12,000 தான் வருது சார். 12,000 தான் வருது சார். Wait. 0.8 என்னம்மா? சாரி, 8 வீதம் தானே? எஸ், ஆ 0.8. அதான் சார். சரி. 12,000 சரியா? ம். சரிதானே? அப்ப நம்ம இங்க பே பண்றோம் 5,82,000. சார் அந்த 8 வீதம்னா 0.08 தானே சார்? அதானே சார். 8 80 வீதம் தானே 0.8 சார். 8 வீதம் 0.08 தானே சார்? வெயிட் 0.08 தான் வரும். 0.08. அப்ப 12,000 தான் சார். 12,000ல 12 lakhs வரணும். 12 lakhs. சார் 1.5 மில்லியன் தானே சார். 0 சரியா அடிச்சோம். 6 வந்திருக்கணும்னா 0. 6 0 6 0 வரணும். இப்ப பாருங்க வருதான்ட்டு. 6 0 போட்டு 0.08க்கு பார்த்தா சார் 12,000 தான் வருது. 12,000 வராது. இல்ல 12 lakh தான் வருது. நல்லா 12 பாருங்க. lakhs வரும். நல்லா 6 0.08மா? 0.0 12 lakh தான் வருது. 6 0 போட்டு பாருங்க. சரி. சரியா வருதானே? 15 போட்டு 6 சைபர் போட்டு சார் ம் 100ஆல பிரிச்சு 8ஆல 0.08ஆல பெருக்கணும். 100ஆல பிரிக்க தேவையில்ல. 100ஆல பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். 100ஆல பிரிக்கிறதுக்கு தான் 0.08ஆல போட்டோம். அப்படியா இருந்தா இப்படி வரணும். எப்படி? 8ஆல பெருக்கி, நீங்க சொல்றது இப்படி வரணும். 8ஆல பெருக்கி 100ஆல பிரிக்கணும். இதான் 100க்கு 8 வீதம். இப்ப பாருங்க இந்த ஆன்சர் வருதான்ட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் 1.5 மில்லியன் தானே சார் கொடுத்திருந்தாங்க. ம் நான் இப்ப சார் அதான் முதலாவது வருஷத்துல என்ன, அந்த 1.5 மில்லியனுக்கு 8 வீத வட்டி பாக்குறீங்க. முதலாவது வருஷத்துல 1.5 மில்லியனுக்கு 8 வீத வட்டி பாக்குறீங்க. எவ்வளவு 8 வீத வட்டி? சார் 1.5 மில்லியனுக்கு 50 தான் வருது. நெட்ல காட்டுது சார். 5 வருது. நான் உனக்கு கூட போட்டேனா? கூட எஸ், போட்ட ரைட் சாரி நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். இப்ப பாருங்க 0.08 1.5 மில்லியன்
நான் தான் சொல்றேன், இதை பாருங்க. இதுதான் 1 மில்லியன் சொல்றது. எப்படி? இது 1 மில்லியன். சரியா? 1,20,000 சார்? சார் அப்போ 1,20,000 சார்? 1,20,000. அப்போ 1.5 மில்லியன்கிறது எப்படி வரப்போகுது? இது 1 மில்லியன். நான் 0 மாற்ற சொல்லிட்டேன். இதுதான் 1.5 மில்லியன். பதினஞ்சு லட்சம். 5 சைபர் தான் வந்திருக்கணும். நான் தான் மாற்ற சொல்லிட்டேன், சாரி. 1. அப்போ இதுதான் 1.5 மில்லியன். 1 மில்லியன்கிறது வந்து 10 லேக்ஸ். 1.5 மில்லியன்கிறது 15 லேக்ஸ். இந்த அமௌண்ட் மாறும் பாருங்க, இந்த அமௌண்ட் மாறும். மேல அந்த டேபிள் பார்த்தே எடுத்தானே சார் அந்த அமௌண்ட்? ஓகே, எப்படி இருக்குது? நான் தான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி பிள்ளைகள். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல மாறி வரும் அமௌண்ட். என்ன? 15 லட்சம் தானே? இப்போ சொல்லுங்க, எனக்கு எவ்வளோ அமௌண்ட்னு? 5,82,072 சார். தசம் 17. 5,82,072. 072 ம் cents ம் 17. 17. 18. ரைட். இதுதான் நம்ம பே பண்ண போற annual இன்ஸ்டால்மெண்ட். முதலாவது வருடத்திலையும் வரும், 2வது வருடத்திலையும் வரப்போகுது, 3வது வருடத்துலையும் அந்த அமௌண்ட் தான் வரப்போகுது. ரைட். இப்போ பார்க்க போறோம், இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு 8 வீத வட்டி தர 8 0.08. எவ்வளோ வருது? 1,20,000 சார். 1 1 lakh lakh 20. 1 lakh 20. 20. ரைட். 1,20,000. இந்த இதுல இருந்து இந்த இதை கழிச்சிங்கன்னா எவ்வளோன்னு வரப்போகுது? எவ்வளோம்மா? 4,62,000. 4,62,000. 72 சைபர் 08 சார். 18. 1,8. ரைட். இப்போ இங்கே உள்ள மட்டும் கண்டுபிடிக்க போறீங்க. எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? 15 லட்சம் ரூபாயிலிருந்து 4,62,072.18 பே பண்ணிட்டோம். எவ்வளோ? 1,03,379 ம் 27 cents 82 சார். ஆர்த்தி சரியா? ஓ சார். ரைட். இப்போ 2வது வருஷத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இதுக்கு 8 வீதம் கண்டுபிடிங்க. குயிக்காக கண்டுபிடிங்க. 83,034.23. என்னம்மா இது? 83. சைபர் 34 ம் தசம் 23. ரைட். இப்போ இதுல இருந்து இதை கழிங்க. 3,00,000
79,037.95 சார். சரியா? ரைட். இதுல இருந்து இதை கழிச்சு இங்க உள்ள எமௌண்ட் சொல்லுங்க. எவ்வளவு வந்துச்சு? 3,00,000 சுச்சம் வந்துச்சு. ஆமா, உங்களுக்கு வரலையா? பிழையா? 5,82,072.18 இருந்து 83,034.23 கழிக்கிறீங்க. ஆர்த்தி சரியா? 3,79,037.95. எனக்கு 49,900 அப்படி வருது. சொல்லுங்க, அமௌண்ட் சொல்லுங்க எனக்கு. 5,82,072. வெயிட். சொல்லுங்கம்மா, எவ்வளவு சொன்னீங்க? 5,82,072. 0,72. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொன்னீங்க? 0.18 சார். நான் இதை கண்டுபிடிக்க போறேன்னா தசம் சார் இது 18 இல்லையே. சாரி 5,82,072.18. ஓகே. 18 இல்லையா? சாரி 18 தான். நாலு 9,9 அப்படியே வந்துச்சு ஆர்த்தி. 49,903. 4,09,903. இந்த இன்ட்ரெஸ்ட் சரியான்னு சொல்லுங்க. இது எவ்வளவு சரியா? 83,034 இன்ட்ரெஸ்ட் சரி சரி. சரியா? சரி. ஓ ஓ கழிச்சதுக்கு பிறகு வர்ற அமௌண்ட் சொல்லுங்க எனக்கு. அப்ப எப்படி வரைக்கிறீங்க? 5,82,072.18 இருந்து 18 மைனஸ் 83,000. 83,034.23. ஆ, four அது 4,00,000 அதான் சொன்னேன் சார். 4,79,000. வேற அர்த்தம். 37. சரியா? இந்த அமௌண்ட் வருதா? ஓகே. ரைட். ஓகே சார். இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது. இப்ப இதுக்கு இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிங்க நீங்க. 39,923. சரியான பாக்கெட். 39,023.06 வருது. ஆமா ரைட். இப்ப இதுல இருந்து சார் அது இன்ட்ரெஸ்ட் தானே சார்? எதுமா? இது இன்ட்ரெஸ்ட் என்ன? ரைட். இது இன்ட்ரெஸ்ட் இங்க வருது. இந்த இதுல இருந்து இதை கழிங்க பார்ப்போம். கழிச்சா இந்த அமௌண்ட் வரணும். இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா சரி, இல்லாட்டி பிள்ளை வருதா? சார் இந்த அந்த கழிச்ச அமௌண்ட்டை இங்கதான் சார் போடணும் இல்லையா? முதல்ல
மாத்தி போட்டேனா? இங்க பாருங்க, இது நம்ம ரைட் விளங்கிக்கொள்ளுங்க. நம்ம இதை பாருங்க, இதுதான் நம்ம annual இன்ஸ்டால்மெண்ட். சரியாம்மா? இந்த annual எஸ் சார். இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 8% வட்டி பார்க்குறோம். அதை பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ம் போர்ஷன் ஆஃப் த இது. சரிதானே? ம் ஓகே. ஓகே. இந்த அமௌண்ட்ல இருந்து நமக்கு இன்ஸ்டால் பே பண்ற அமௌண்ட்ல இருந்து இந்த 1,20,000 கழிச்சோம்னா நமக்கு தெரியும் லோன் அமௌண்ட். இது இந்த அமௌண்ட் வருதா? ம் வருது ஓ சார். சார், அது சார் ரெண்டாவதுல நாங்க அந்த 4 லட்சத்தி இதை இங்கன தானே போடணும் சார். ரெ- ரெண் ரெண் 3,79,000 போட்டிருக்கேன் சார். அங்கனதான் இந்த 4 லட்சம் வந்து தானே சார். இங்க நீங்க நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, 1 2 3 4 5. இதுல இருந்து இந்த அமௌண்ட்டை கழிக்கிறோம். இந்த அமௌண்ட்டை கழிச்சோம்னா வர்ற அமௌண்ட் ம் தான் நமக்கு பேலன்ஸா இருக்க அமௌண்ட். சரியா? ம் இப்ப கழிச்சு சொல்லுங்க ஓகே. எனக்கு குயிக்கா. 10 37 927 ஆமா, தசம் நீங்க தான் 82 சொன்னீங்க. சரியா இருக்கு. 37 927 ம், தசம் 82 தசம் சரியா. சரியா? அது ரெண்டாவது வருஷத்துல தான் சார் நாங்க மாத்தி போட்டோம். ரெண்டாவது வருஷம் மாத்தி போட்டோமா? ரைட், ஓகே. ஓ இங்க பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க எவ்வளவு? 1,00,000 சாரி 10,37,927 தசம் 2க்கு இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க. 82 அது சரி சார். 83,034 33,34,23 சரி. சரி சார். சரியா? ரைட். அப்ப ஓ நீங்க என்ன ஓகே. செய்றீங்கன்னு சொன்னா இதுல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட கழிக்கிறீங்க. கழிச்சங்கிற வந்த அமௌண்ட். சரியாமா? அத வந்து அங்கனத்தானே போடணும் சார். அங்கிட்டு போடு. எங்கன நீங்க அந்த கடைசி குளத்துல போட்டுட்டோம் அத. ரைட், இது சரி. அதாவது இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து இந்த ஒரு இது கழிச்சோம்னா இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். நீங்க சொல்றீங்க மாத்தி போட்டோம். ரைட், ஓகே. அது அது வந்து இங்கன வந்து சார். இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம கழிக்க போற அமௌண்ட் வந்து எவ்வளவு? இந்த அமௌண்ட் கழிக்கணும். சரியா? கழிச்சா ஒரு தொகை வருது. சொல்லுங்க எவ்வளோன்ட்டு. 6 5 அப்படியா வருதா ஆர்த்தி? 658. சார் நான் கேக்குறேன் சார். அந்த ரெண்டாவது ரோல ம் அனுவல் இன்ஸ்டால்மெண்ட் எப்பயும் ஒண்ணு தானே வரும் சார். அந்த 5,00,000 சொச்சம் இருக்கே, ஓ 5,82,220 அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆமா 83,000 ஆமா, அதைத்தான் கழிச்சிக்க சொல்றேன். இந்த இந்த அத இடத்துல கழிச்சா வர்றது வந்து சார் 4,99,000 தானே. அந்த கீழே அடுத்து உள்ளது தான் அங்க ரைட் ரெண்டாவது ரைட் நான் வருது சொல்றேன். சரி, சார். இங்க பாருங்க, இந்த 95. இன்ஸ்டால் அமௌண்ட்ல இருந்து இங்க பாருங்க, இந்த இன்ஸ்டால் அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இந்த அமௌண்ட் ம் கழிச்சா வர்ற அமௌண்ட் தான் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். கேபிட்டல் அமௌண்டா இருக்கும். எவ்வளவுன்னு சொல்லுங்க இப்ப. அதுதான் சார் இப்ப நீங்க 3வது குளத்துல போட்டிருக்கீங்க அத. ரைட் 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 3வதுல இருக்கு. ரைட் 3வது ரைட். ரோல ஓகே ஓகே ஓகே. சரி சரி. அங்கன வரணும். இங்கன்னு வர சரி வேண்டியது நான் சரி மாத்தி இப்ப போட்டேனா? சரி சரி. அப்ப ம். பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இருந்துச்சு 10,30,000 37,920 எவ்வளவு பே பண்ணிட்டோம்? இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம். சரியா? ஆஸ் ரைட். இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. 5,38,889,87. 7 87 இருக்குது. சரியா? ரைட். ம். இப்ப இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறீங்க. எத்தனை வீதம்? 8 வீதம் இன்ட்ரெஸ்ட் 8 பாக்குறீங்க. வீதம். பார்த்தா எவ்வளவு வருது? 43,111,19.
9. 1,9 சரியா? இப்போ என்ன செய்ய போறீங்க? இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்றீங்க. லெஸ் பண்ணதுக்கு பிறகு வர்ற அமௌண்ட் வந்து 0வா இருக்கும். இந்த அமௌண்ட் வருதான்னு பாருங்க. இந்த அமௌண்ட் வருதா? வந்திருக்கணும். வருது வருது சார். 5 ஒரு லட்சத்தி சிக்ஸ் எடுக்கிறேன்னு ஓ சார் வருது. சின்னதா தசம் கணக்குல வித்தியாசம். இட்ஸ் ஓகே. காட் இட். இப்போ இங்க பேலன்ஸ் இருக்கா? ஓகே. இல்ல இல்ல. அப்ப இது நீங்க செஞ்சது சரியா நீங்களா செக் பண்ணிக்கொள்ளலாமா இல்லையா? ஆமா. ம். அப்போ ஓகே. உங்களுக்கு இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டா ஓகே. amortized ம். opportunity, annuity due, present value கம்ப்ளீட்டா ஓகேயா? ஓகே ஓகே சார். ரைட். அப்போ இவ்வளவு நாள் இல்லாட்டி இந்த கிளாஸ்ல உள்ள இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கனாலே இந்த ஹேண்ட் அவுட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் போட்டுட்டுமா இதை உடனடியாக இப்பயே போட்டிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு பார்க்கலாம். இப்பயே நான் ஓகே. ஓகே. What is the date today? 18th. 17. 17th. ஓகே ரைட். இப்போ நான் இதை போட்டு விட்றேன். அப்போ உங்களுக்கு இந்த ஹேண்ட் அவுட்டை ஓரளவு பார்க்குற நேரம் பார்த்துட்டு இந்த வீடியோவும் கேட்குற நேரம் பெரும்பாலும் இந்த இது கம்ப்ளீட்டாக இருக்கும். ரைட். இப்போ இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? சார் சார் ரெக்கார்டிங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன் சார். ஓகே வெயிட்.